ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி மதர்ஸ் டே. அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? வாங்க. உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் நான்வெஜ் தான் வந்து ஸ்பெஷல். இப்போ தான் சமையல் வேலையெல்லாம் முடித்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். வேர்த்து விறுவிறுக்க நின்றுட்டுருக்கிற. வாங்க போய் பார்க்கலாம் என்னென்ன சமைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது. பார்த்திங்கன்னா குடல் கறி, ரத்தங்குடல் வறுவல் வந்து காலையில் செஞ்சு நாங்கள் எல்லாருமே வந்து இதுலேயே சாப்பிட்டோம். காலையில் சாப்பாடு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வறுவல் செஞ்சேன். நிறைய பேர் வந்து சிக்கன் வறுவல் ரெசிபி கேட்குறீங்க. அது ஒன்றுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். வெறும் சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இருந்தால் ஒரு 2 மட்டும் போட்டு வேண்டியதா. இஞ்சி பூண்டு விழுது, ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கனை போட்டு நல்லா எண்ணெயிலே வறுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக விடணும். கறி மசாலா பொடி, அப்புறமா வரமிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து கறி மசாலா பொடி பிடிக்காது அப்படின்னா சிக்கன் பொடி போட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு பொடி உங்களுக்கு பிடிச்சதை போட்டு நல்லா இப்படி ட்ரையாக வறுத்துட்டிங்கன்னா போதும். கொத்தமல்லி தலை தூவியாச்சு. இன்றைக்கி வந்து இந்த இளநீன்னு சொல்லுவாங்கள்ல, இளநீ பழம், அதை வந்து சின்ன சின்ன பாக்காக கட் பண்ணி போட்டேன். அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அது ஒரு டேஸ்ட் எங்கள் ஊர் சைடு போடுவோம், அதனால் போட்டேன். இந்த வறுவல் அப்புறமா பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு வச்சாச்சு. ஒரே குழம்பு வச்சுட்டேன். நம்ம வீட்டில் அங்கேயே இருந்தால் எலும்பு ரசம் தனியாக எங்கள் அம்மா வைக்க சொல்லுவோம். இங்கே வந்து ஒரே குழம்பு வச்சுட்டேன். இதே தீராதுங்கிறனால இவங்களாம் எலும்பு ரசம் அவ்வளோக்கு ஊற்றி சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஒரே குழம்பு வச்சாச்சு. மட்டன் குழம்பு. அப்புறமா பார்த்தீங்கன்னா தக்காளி புளி ரசம். ஃபைனலாக ரசம் வேணுங்கிறோம் ஊற்றிக்கலாம், வேண்டாதவங்க விட்டலாம். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் மறக்காமல். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுற? ரோசம் இருக்கிற மாதிரி பிஸ்கட்டு வீசிட்டு மாதிரி சீனை போட்டு இங்கே வந்து ஜன்னலுக்கு பின்னாடி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிறாரு துறை. கேட்டால் நாங்கள் ரோஸா நாங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டோம், நீங்கள் வாங்கி கொடுத்து. ஏய் ரோட்டில் எந்திரி உட்காராத. இங்கே எதுக்கு வச்ச?